சார், லால் கித்தாப் பரிகாரங்கள் வந்து எளிமையானது. ஆனா, சில பரிகாரங்கள் வந்து சில நாட்கள் தொடர்ந்து செய்யணும். 43 நாள் அப்படிலாம் நீங்க வகுப்புல சொல்லியிருந்தீங்க. அது குறிப்பா எதுக்காகன்னு சொல்லலாம் சார்? தெரிஞ்சுக்கலாமா? லால் கித்தாப் பரிகாரம்ன்றது கர்ம தத்துவத்தையும், கிரகங்களுடைய சக்திகளையும், அ கைரேகை அறிவியலையும் கொண்டது தான் லால் கித்தாப் பரிகாரம்ன்றதே ஏன் அத்தன நாள் கன்டினியூஸா சொல்றேன்னா, 45 நாள் அதாவது அ சுக்கிரனும், புதனும் இவங்கலாம் 45 நாள் ஆகும். ஒரு ஒரு வீட்லருந்து இன்னொரு வீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு. ஸோ அந்த மாரி அந்த 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 சாரத்துலருந்து இன்னொரு சாரத்துக்கு போறதுக்கு இதே குருவும், ராகுவும், சனியும் எடுத்துக்கிட்டா கூட, அந்த சாரத்துல அசைவுகள் இருக்கும் அவங்களுக்கு. ஒரு 45 நாளைக்கு நான் 45 நாளைக்குள்ள ரொம்ப காலம் இருக்கிற கிரகங்களுக்கு கூட 45 நாள்ல ஒரு அசைவுகள் இருக்கும். அந்த அசைவுகள் வர வரைக்கும் நம்ம அந்த பரிகாரத்த செஞ்சுட்டே வந்தோம்னா, அந்த கிரகங்களால நம்ம ஆட்கொள்ளப்படுவோம். அந்த கிரகங்களால ஏற்படக்கூடிய நம்மகிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ் பாயிண்ட்ட நம்ம பாசிட்டிவ் பாயிண்ட்டா நம்ம மாத்திக்கலாம். அதுக்காக தான் இந்த 43 நாள் கன்டினியூவா அந்த பரிகாரம் செஞ்சுட்டே வாங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அது கொஞ்சம் தவிடுபொடி ஆகி, அந்த கிரகங்களால் ஆட்கொள்ளப்பட்டு, நீங்க அந்த பிரச்சனையிலிருந்து வெளிய வந்துருவீங்க.